வேலூரில் இப்படி ஒரு பொருட்காட்சியா என வியக்க வைக்கக்கூடிய ஒரு பொருட்காட்சிக்கு தான் நம்ம நயகரா நீர்வீழ்ச்சி காஷ்மீர் குழு காஷ்மீர்னு போட்டிருந்தாங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா பேனர்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் தான் பேனர் இருந்தது. இது நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தாங்க. பாருங்க எவ்வளோ ஆர்வமாக டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க எங்கேருந்து வராங்க என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு ஸோ உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வேலையை தொடங்கலாம் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ உள்ளே அந்த என்ட்ரன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி போயிட்டு லெஃப்டில் போகும்போது டவுன் இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டவுனில் பார்த்தா மறுபடியும் இந்த டீம் இருந்தது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னன்னு கேட்டால் இவங்க சென்னையிலேருந்து வரதா சொன்னாங்க. சரி நம்ம அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க நிற்க வச்சு மறுபடியும் உள்ளே டவுன் இறங்கணும். ஸோ அப்படியே வலது பக்கமாக இங்கே நிறைய செல்ஃபி பாயிண்ட் இருந்தது. குழந்தைங்கள்லாம் செல்ஃபி பாயிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோலாம். ஸோ அப்படியே வலது பக்கமாக நுழைஞ்சு கொஞ்சம் இருட்டாக இருந்தது, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் அழகாக போட்டிருந்தாங்க. மறுபடியும் வலது பக்கம் போகிற மாதிரி இருந்தது. இங்கே போனோம்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளுன்னு இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. உள்ள ஏசி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போது நல்லா ஏசி தெரிஞ்சது. நிறைய பேர் தெரிலன்னாங்க. காரணம் என்னென்னா அதிகமான நபர்கள் போகும்போது இங்கே ஏசி அவங்களுக்கு அந்த சில்னஸ் ஃபீல் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. நாங்கள் போகும்போது நல்லாவே அந்த ஃபீல் தெரிஞ்சது. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு குரோக்கடையில் வாய் திறக்கிற மாதிரியும், இந்த வலது பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பனிப்பொழிவு செட்டிங் மாதிரி இருந்தது. ஸோ அந்த பாண்டா அந்த கரடிகள் பொம்மைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. செட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வரி குதிரை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த பக்கம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்க இதுதான் நான் சொன்ன வாட்டர் ஃபால்ஸு. ஸோ தண்ணி அந்த அந்த சத்தம் அவ்வளோ நல்லா இருந்தது. சரி அப்படியே இது கொஞ்ச நேரம் நின்னோம். சரி மறுபடியும் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணுமேன்றதுனால ஜூம் பண்ணி பார்த்து இந்த தண்ணி வர இதெல்லாம் பார்த்து அழகாக எடுத்துகிட்டு மறுபடியும் சரி அடுத்தது என்னதான் இருக்குன்றதுனால போய் பார்க்கலாம் அப்படின்றதுனால ஸோ மறுபடியும் போகலான்னு கிளம்ப ஆரம்பித்தோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பனி ரிலேட்டடாக தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக அந்த இந்த பனி சில்னஸ் இந்த அரங்கமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்தது. ஸோ அந்த பனிப்பொழிவில் ஒரு மரம் எப்படி இருக்கும், வரி குதிரை இது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப கொஞ்சம் வியப்பாக இருந்தது. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க இந்த இடத்த. இது ஒரு வீடு பனி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செட்டிங்கு, சின்ன விலங்குகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காண்டாமிருகம்லாம் இருக்கும். பாருங்கள். சரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாம்பு தொங்குற மாதிரிலாம் ஓடிச்சுருந்தாங்க. இங்கே ஒரு தனியாக ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி கொட்டுற மாதிரி ஒரு செட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனி ரிலேட்டடாக தான் போட்டிருக்காங்க. வீடும் பனி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சின்னதாக போட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த நயகரா நீர்வீழ்ச்சி சொன்னாங்க இல்லையா, அது என்ன தான் இருக்குது எங்கே இருக்குன்றதெல்லாம் பார்க்கலான்னு ஒரு ஆர்வமாக இது ஓவராலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பாருங்க இந்த நீர்வீழ்ச்சி செட்டிங்கு 2 இடம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக இந்த நீர்வீழ்ச்சி போகும்போது குழந்தைகள் ஜாகிரதையாக பார்த்துக்குவாங்க. ஸோ ஒட்டக்கச்சிவிங்கி பொம்மைகள்லாம், அதாவது பெரியவங்களை விட சின்ன குழந்தைகள் இது பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போங்க. சரி இது முடிச்சுட்டு சரி அப்படியே கிளம்பலாம். அப்படியே சரி மொத்தமே ஒரு வீடியோ எடுத்துக்கலான்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு
பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த பனி ரிலேட்டடாக தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப அதை பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. சரி, நம்ம அந்த நயகரா நீர்வீழ்ச்சி எங்கே தான் இருக்குன்னு சரி அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்து வலது பக்கம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருவி செட்டப் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப வியப்பாக இருந்தது. நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு ஜனங்க யாரும் வரல. பொதுமக்கள் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போதே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சென்னை டீம் பார்த்திங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அந்த டான்ஸை நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். எடுத்து அவங்களும் நல்லா ஆடினாங்க. இந்த லெஃப்ட்டில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா அவர் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லியிருந்தார். இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஜாலியாக ஆடிட்டு பாருங்க, அவங்களோட ஆட்டம்லாம் ப்ரொஃபஷ்னல் டான்ஸிங் அந்த இது காமிக்குது. ஸோ அவங்க ஒரு 4-5 பாட்டுக்கு ஆடினாங்க. மறுபடியும் நாங்கள் கேட்டோம், இன்னும் 2 பாட்டுக்கு ஆடுங்கன்னும் போது அவங்க மறுபடியும் வந்து ஆடினாங்க. ஆட்டத்தை நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொதுமக்களும் ரசித்து அவங்க மொபைலில் வீடியோ எடுத்துருந்தாங்க. இந்த நயகரா நீர்வீழ்ச்சியை பற்றி தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்க்கணுன்றது. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 90 அடின்னு சொன்னாங்க. உயரம் வந்து 40 அடி இந்த சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் 30 அடி, அந்த பக்கம் 30 அடி, மீதம் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே சில பொதுமக்கள் வந்து அவங்களையும் ஒரு ஷூட்டிங், அதாவது அவங்களையும் படம் பிடிச்சிட்டு அவங்களோட டாட்டா காமிச்சோம்னா அவரும் காமிச்சிருப்பார். ஸோ இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப பொதுமக்கள் வராதனால இங்கே கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் இருட்டானதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க. அந்த வீடியோவும் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் செட்டு தாங்க இந்த இடத்துல பயங்கரமான ஹைலைட்டு. அதாவது எவ்வளோ பொருட்காட்சி வந்தாலும் இந்த கோடை வெயிலுக்கு ஒரு சில்னஸ், இந்த அது அருவி கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரிஸ்லிங் சொல்லுவாங்க பாருங்க, இந்த தூரல் வந்து நம்மளால் படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபீல் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நேரம் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அருவி கொட்டும் போதும் சரி, இந்த அருவியிலேருந்து அந்த கொட்டும்போது அந்த தண்ணி நுரைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது இல்லாத அந்த அருவியோட சத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் அவங்க வந்து இந்த சத்தத்தை விட டிஜே போட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த டிஜேக்கு நிறைய பேர் வந்து அவங்கள மறந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. சரி, இங்கே இருந்தால் ஆகாதுன்றதுனால அப்படியே கிளம்பலாம். செல்ஃபி பாயிண்ட் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பொருட்காட்சியில் கண்டிப்பாக லேடிஸ்க்கு தேவையான நிறைய ஹேண்ட்பேகு, ஹேர் பின்லேருந்து நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பொருட்கள் வந்து இந்த இடத்துல வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. ஸோ லேடிஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம் இந்த இடம். இந்த கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா ஃபேன்சின்னு போட்டிருந்தாங்க. ஸோ சார் தான் இங்கே மேனேஜர். பஞ்சு மிட்டாய் கடைகள்லாம் இருந்தது. அதே மாதிரி கிருபா டாய்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி இருந்தது. ஸோ அப்படியே ஒரே பக்கமாகவே நாங்கள் போயிட்டு இருந்தோம். நிறைய கடைகள்லாம் இருந்தது. கடைகள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருந்தது.
ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம். ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருளை வாங்கி எக்ஸிபிஷனில் வாங்கினேன்ற ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும்னா நீங்களும் இந்த இடத்துல போய் பாருங்கள். இந்த கடையில் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கடையே ஒரு ரவுண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு கடை ஒன்று சொல்கிறதுனால சரி ஒரு ரவுண்டு நம்மளும் போய் எடுக்கலான்ட்டு எடுத்தோம். ஆனால் பொறுமையாக எடுத்திருந்தா இன்னும் நல்லா காமிச்சிக்கலாம். ஒரு கடைக்கு 1 மணி நேரம் ஆகிடும்ன்றதுனால ஒரு ஓவராலாக ஒரு ரவுண்டு இந்த கடையை எடுத்துட்டேன். சரி அடுத்தடுத்த கடைகளில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த கடை பார்த்திங்கன்னா இங்கே தாங்க சூப்பர். அதாவது ஊறுகாய் ஃபேவரட், அதாவது எனக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்குன்றவங்க இந்த கடை கண்டிப்பாக போய் அவங்க. ஏன்னா ஒரு சாம்பிள் பாருங்க, கரண்டிக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன சாம்பிள். இது வந்து ஊறுகான்றது ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் இல்லைங்க, ஏகப்பட்ட ஊறுகாய் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த அந்த லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. இத்தனை வகை ஊறுகாய் இருக்கான்றதை அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கினேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாங்காய் இது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நெல்லிக்காய் அது இல்லாத நிறைய இருக்கு. இந்த நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இவ்வளோ ஊறுகாய் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த கடை பேர் வந்து ராஜஸ்தான் பிக்கிள்ஸ்ன்னு போட்டிருந்து. ஸோ ராஜஸ்தான்லேருந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து சேல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது. ஸோ காதுக்கு போடுற இந்த காதுக்கு கம்மல் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. அப்படியே டெல்லி அப்பளம் போகலான்னு பார்த்தோம். ஸோ டெல்லி அப்பளம் மட்டும் இல்லை, இங்கே காலிஃப்ளவர் பக்கோடான்ட்டு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்ப்ரிங் ரோல்லாம் இருந்தது. பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஒரு அப்பளம் ஒன்று போடுங்க, ஒரு வீடியோ எடுத்துக்கிறோன்னா அவர் போட்டார். சின்னதாக ஒரு அப்பளம் பாருங்கள் எவ்வளோ பெருசாகுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக அப்பளத்தை வந்து பொரித்து அவர் விற்கிறாரு. ஸோ அப்படியே அது பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுருந்தாங்க. ஸோ அதில் ஸ்ப்ரிங் ரோலாக இருந்தது. இந்த ஸ்ப்ரிங் ரோல் கொஞ்சம் அவங்க அந்த வைக்கிற விதம் பாருங்கள், ஒரு காலிஃப்ளவர் மேலே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஸோ அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் ரைடு வரலாம் தான் வந்தோம். ஏகப்பட்ட ரைட்ஸ் வச்சுருக்காங்க குழந்தைகள் பெரியவங்கள்ட்ட. இதில் ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ரைட்லேயும் அவங்க வந்து இந்த காஷன் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், இதய நோய் உள்ளவர்கள் வந்து இதில் ஏறாதீங்க தயவுசெய்து அப்படின்ற மாதிரி, அதாவது அவங்களுக்கு வந்து காஷன் மாதிரி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து அது இல்லாமல் உங்கள் பொருளை நீங்களே ஜாகிரதையாக வச்சுக்கோங்கன்னு வேறு போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிறுவனம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும்போது நம்ம முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்க, அதாவது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இங்கே இருந்தது. சரி இது என்ன கேமு நம்ம இதுவரையும், அதாவது என்ன ரைடுன்னு நம்ம இதுவரையும் பார்த்தது இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. நிர்வாக அறிவிப்பு அப்படின்னு போட்டு அவங்களோட டீட்டெயிலெலாம் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி இது என்ன ரைடுன்றது அவங்கள கேட்டால் ஸ்கை டவர்னாங்க. ஸ்கை டவரா அப்படின்னும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது அதாவது மேலேருந்து கீழேருந்து மேலே ரொம்ப ஹைட்டாக இருந்தது. பார்க்கும்போதே கொஞ்சம் பதட்டம் உள்ளே இருந்தது. நம்ம பார்க்குறது வந்து கீழே மட்டும்தான். பாருங்க இவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பாட்டம் அப்படியே தள்ளிடுறாரு. அவர் நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து தள்ளிட்டு ஃபுல்லாக அந்த இதெல்லாம் செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சோன்னா இந்த அவர் நடந்து வர ஸ்டெப்ஸ் அப்படியே ஓரமாக எடுத்துன்னு போயிடுறாரு பாருங்கள். எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறாரு. ஸோ ஆன் பண்ணால் கீழே இருக்கிற ஒரு மேலே இருக்கிற ஒரு கீழேயும் அப்படியே அந்த சுற்றும்போது பாருங்கள் நம்ம பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு. ஆனால் தைரியமான ஆளுங்கள்லாம்
சுற்றுவாங்க. இதில் மறுபடியும் ஒரு வாட்டி தெரிவிச்சுக்கிறேன், இந்த இது ஏறுறதுக்கு நீங்கள் வந்து உடல் நலம் நல்லா இருந்தால் ஏறுங்க. எதனா உடலில் குறைபாடுகள்னு தயவு செய்து இதை தவிர்த்துடுங்க. நான் சொல்ல இந்த நிர்வாகம் சொல்கிறாங்க. அங்கங்கே இந்த போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஹைட்டு, அதாவது இங்கே நம்ம மொபைலில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது, ரொம்ப ஹைட்டெல்லாம் தெரியல. நேரடியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம் வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் உட்காந்து ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டே இருந்தார். அது பயம் இல்லாமல் காமிச்சிக்கிறான்னு நினச்சின்னா, சரி நம்மளும் கொஞ்சம் தூரமாக வந்து எடுக்கலான்ட்டு தூரமாக போய் எடுக்க ஆரம்பித்தோம். அடுத்தது சரி சின்ன சின்ன பசங்களுக்கான ரைடு. ஆனால் எல்லா இதிலும் பார்த்திங்கன்னா அவங்க சேஃபாக உட்கார வைக்கிறதுலேருந்து இந்த க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்ப கண்காணித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவங்களோட நிர்வாகம், இந்த அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்க கேர் எடுத்து இது பண்ணுறாங்க. இதில் பேர் என்னன்னு கேட்டால் பிரேக் டான்ஸ்ன்னாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரைடும் ஒரு பேர் கொண்டதாக இருந்தது. ஒன்று வந்து கமாண்டோன்னாங்க, ஒன்று போட்டுன்னாங்க. இது போட்டுன்னு சொல்லவே இது ஆல்ரெடி கொலம்பஸ்ன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஹனிபி குழந்தைகளுக்கான ஒரு கேம்னாங்க. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கான ஒரு கேமு. இல்லை ஜெயிண்ட் வீலு இருந்தது. அதே பக்கம் குழந்தைங்க ஜம்பிங், ஏர் ஜம்ப்லாம் இருந்தது. நீங்கள் வரதை விட உங்கள் குழந்தைகள் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் இங்கே இருக்குது. பெரியவங்களுக்கும் இருக்குது. எல்லோரும் வாங்க. ஸோ இது மாதிரி குழந்தைகளுக்கான நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ஃபேமிலியாக உக்காந்துட்டு போகிறாங்க. இந்த ட்ரெயின், கார் ட்ரெயின் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த சம்மரில் நீங்கள் என்ஜாய் ஸோ இந்த சம்மரில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும் நம்ம வேலூரில் அப்படின்னா கண்டிப்பாக பொருட்காட்சியும் ஒரு சிறந்த இடம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு பக்கம் இருக்கிற ஒரு கடைகளுக்கு போகலான்னு பார்த்தேன். ஒவ்வொன்றும் இந்த சைனா கேம்ஸு அப்படின்னு சொன்னாங்க. மெமரி கேம்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மெமரி கேம்ஸ் ரிலேட்டடான ஸ்டால் இருந்தது. அதே மாதிரி இது வந்து நம்ம ஹிட்டிங் கேமு, பலூன் ஷூட்டர், அது இல்லாமல் லக்கி கன் ஷூட்டர், அது இல்லாமல் லக்கு பாட் கேமுன்னு இருந்தது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நிறைய வரும், போக போக இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கங்கே நடுவில் பார்த்திங்கன்னா இந்த பாப்கார்னு, ஸ்வீட் கார்னு இதெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் லக்கு கேமு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ அந்த நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா
இன்னும் நிறைய கடைகள்லாம் வரும், போக போக நிறைய ஆட் பண்ணிட்டே போவாங்கன்னாங்க. சரி மறுபடியும் நீர்வீழ்ச்சிக்கே போகலாம், லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கே தாங்க சூப்பரு. அதாவது அந்த ப்ளூ ரெட் லைட் போட்டு இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நீர்வீழ்ச்சி பின்னாடி எடுக்கணும்னு நினச்சா சாயந்தரம் டைம்லே, அதாவது அந்த வெயில் மறையக்கூடிய நேரத்துலேயே போயிடுங்க. கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கணும்னு நினச்சா இந்த லைட்டிங்க்கு உங்களால் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா இந்த லைட் செட்டிங் அது மாதிரி ஒரு செட்டிங்க. ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் போடுங்க. இந்த இடத்துல நாங்கள் வந்து லைட்டிங் ஏற்றி தான் இந்த வீடியோ காமிச்சோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு எங்களுக்கே லைட்டிங் வரல. மொபைலில் ஒரு வேளை வரலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிளாரிட்டி வர வாய்ப்பு இருக்கான்றது தெரியவில்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்கே போயிடுங்க. ஸோ ஈவினிங்கே போயிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த நயகரா நீர்வீழ்ச்சி. லைட் செட்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் உங்கள் குழந்தைகளோடு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நிறுவனர் அனைவருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கோடை காலத்தை கொண்டாடும் வகையில் எங்களது நிறுவனத்தின் சார்பாக குழு நயகரா நீர்வீழ்ச்சியுடன் குழு காஷ்மீருடன் இந்த பொருட்காட்சியை தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே எங்களுக்கு இந்த வேலூர் மக்களின் முழு ஆதரவும் உண்டு. இதே போல் இந்த ஆண்டும் எங்களுடைய நிறுவனத்திற்கு எங்களுடைய கண்காட்சியை பார்க்க வரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கண்காட்சியில் புதுமையான பொழுதுபோக்கு ராட்டினங்களும் மற்றும் அப்பளம் பஜ்ஜி, காலிஃப்ளவர் போன்ற உணவு வகைகளும் வீட்டிற்கு தேவையான வீட்டு பொருட்களும் வாங்கும் வகையில் இங்கு வந்து கடைகள் அமைத்துள்ளோம். ஆகவே இந்த வேலூர் மக்கள் எங்களுடைய பொருட்காட்சியை கண்டு மகிழ்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இந்த குழந்தைகள் பொதுமக்களும் குழந்தைகளும் இந்த பொருட்காட்சியை கண்டு மகிழ்வதற்கு இங்கு நல்லா நயகரா நீர்வீழ்ச்சி இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இங்குள்ள அனைத்து மக்களும் வந்து எங்களுக்கு முழு ஆதரவு தரும்படி இந்த எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக மிக நன்றி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்பெஷலா வந்து நீர்வீழ்ச்சி நயகரா ஃபால்ஸ் குழு காஷ்மீர் ஏசியோட போட்டிருக்காரு. கட்டணம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து 80 ரூபாயும், பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் நுழைவு கட்டணமாக இது பண்ணியிருக்கு. வேலூர் ஏற்கனவே வெப்பபூமி. இந்த கோடை காலத்துக்கு நீங்க இந்த நீர்வீழ்ச்சி போட்டு. ஆமா, அந்த கோடை காலத்தை முன்னிட்டு தான் நாங்க வந்து இந்த நீர்வீழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியுள்ளோம். இதை சிறப்பாக கொண்டாடுவது குழந்தைகளோடும் மற்றும் எல்லாரும் அனைத்து மக்களும் வந்து இந்த குழு நீர்வீழ்ச்சியும் காஷ்மீரையும் கொண்டாடும் மாதிரி எங்கள் நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இங்க ஒரு 25-30 அரங்குகள் இருக்கு. வீட்டு பொருட்களுடன் கூடி வாங்கி மகிழ்வது. அனைத்து கடைகளையும் எல்லாம் போட்டாங்க. அனைத்து கடையிலும் ஒரு 1-2 கடை தான் காலியா இருக்கு. மீதி அனைத்து கடையிலும் வந்துருக்கு. இது வந்து நம்ம மே 31 வரைக்கும் இருக்கு. கோடை காலம் முழுக்க நீங்க இருக்கீங்க. ஆமா, கோடை காலம் முழுக்க நாங்க வெளியூர்ல இருப்போம். அனைத்து மக்களும் குழந்தைகளோட வந்து கொண்டாடி மகிழ எங்களோட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கு வந்து இப்போதைக்கு ஸ்கூல் லீவ் டைம் அதனால நாங்கள் ஸ்கூல் பாஸ் கொடுப்போம். அதனால பள்ளி மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. லீவ் வெக்கேஷன் டைம் ஆச்சு. மற்ற அடுத்த முறை வரப்போ பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுவோம். பாதுகாப்பு அம்சம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இது ஃபயர் சர்வீஸ் சேஃப்டி இதெல்லாம் வச்சிருக்கோம். மற்றபடி செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. எல்லா இதுவும் பண்ணி வச்சிருக்கோம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.